இன்றைய சந்திப்பில் எங்களுடன் இணைந்து கொள்கிறாள் வின்சென்ட் போல் சந்தியா பிள்ளை அவர்கள். வணக்கம் வின்சென்ட் போல் அவர்களே. வணக்கம் வேந்தன். வணக்கம் தமிழணி மக்கள். செந்தமிழ் அணியோடு இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய போர் பதற்ற நிலை மிகவும் உக்கிரமடைந்த நிலையில் கூறப்படுகிறது. அதே நேரம் இந்த போரின் தாக்கம் மிகவும் பெரிதாக உணரப்படுகின்றது. ஈரான் மக்களால், இஸ்ரேல் மக்களால் அல்லது அந்த படகுடா நாடுகளில் மட்டுமல்ல, உலகம் எங்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பொருளாதார ரீதியாக எண்ணெய் விலை ஏற்றத்தின் ஊடாக பல தாக்கங்கள் இருக்கிறது. எண்ணெய் உற்பத்தி செய்கிற கனடாவில் கூட எண்ணெய் விலை அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று போர் சூழல் எந்த மாதிரி இருக்கிறது என்பதை கூறுங்கள். இன்றைக்கு 13வது நாளா தாண்டி 28 இன்று 13வது நாள். 14. அப்ப அந்த போர் துவக்கியது அமெரிக்காவும் இஸ்ரேலும், ஆனால் தொடர்கிறது ஈரான். இப்படிதான் பார்க்க வேண்டும். ஆனால் ஈரான் மிக தெளிவான தந்திரோபாயங்களால் அல்லது தீர்மானத்துடன் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறது. போர் தாக்குதல், இன்னும் போர் என்ற கைகலப்பு மாதிரியே வரவில்லை. ஆனால் அமெரிக்கா ஈரானுள் உள்ளே போவதற்கு இஸ்ரேலுடைய படைகள் முயற்சி செய்த தரைவழியாக அது ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்றும், அதனால் லிங்கன் கப்பலில் இருந்து தரையில் எங்கேயாவது ஒரு இடத்தில், குறிப்பாக ஈரானுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஹப் மாதிரியான ஒரு தீவில் தரையிறங்கி அங்கிருந்து ஈரானுக்கு தரைமக்கமாக செல்வதா முயற்சி செய்வதாகவும் சொல்றது. இந்த ஈரானுடைய தந்திரங்களை பார்த்தீங்கன்னா மிக நுணுக்கமாக பார்க்க வேண்டியது. ஒரு சின்ன அந்த கோலியாத் கதை ஒன்று பார்ப்போமே, அதுவும் அந்த யூதர்களுடைய பைபிள், கிறிஸ்தவ பைபிள் சேர்ந்தது தான். கோலியாத் என்று பொதுவாக சொல்லார்கள். ஒரு பெரிய ஒரு ராட்சதன் மாதிரி ஒருவனை ஒரு சின்ன பையன் கையில் இருக்கும் கெட்டப்போல் மாதிரியான கவனினால் வெளுத்தி விடுவான். அதை போன்ற சம்பவம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் இன்னும் பலமான பெரிய ஆயுதங்களை பயன்படுத்துகிறது என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அது சிறிய ஆயுதங்களை வைத்து வேலை காட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் அவ்வப்போது சூப்பர்சோனிக், அது வேகமாக, ஒலியை விட வேகமாக போகக்கூடிய, அதேவேளை கிளஸ்டர் நிலையில் உள்ள பாம்களை அனுப்புகிறது, ஏவுகணைகளை. அந்த பாம் மேலே போய் அந்த இன்டர்செப்டர் தடுப்பு ஏவுகணைகள் வார நேரம் அது பல துண்டுகளாக பிளந்து போகிறது. அதனால் தடுப்பு ஏவுகணைகளால் அவற்றை நிறுத்த முடியாது. ஒன்றை தடுக்கலாம், ரெண்டை தடுக்கலாம், அப்படியான நிலை போகிறது. அதை விட பொதுவாக எல்லாரும் சொல்கிறார்கள், முந்தி சொன்னது $20,000-30,000 பெறுமதியானவை தான் இந்த ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ட்ரோன்களின் உண்மையான பெறுமதி 7,000 முதல் 5,000 முதல் 7,000 வரைக்கும் தான் வரும். அதை விடவும் குறைவானது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஈரான் மரத்தையும் ஃபைபர் கிளாஸையும் மிக எளிமையான பொருட்களையும் பயன்படுத்தி தான் அந்த ட்ரோன்களை செய்கிறது அப்படின்னு சொல்றார்கள். இப்போது போர் அனர்த்தத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக, அதிகமாக ஏற்பட்டிருப்பதாகத்தான் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் உண்மையான செய்தி அதுவல்ல. ஈரானும் அமெரிக்காவும் அதை அழித்து விட்டோம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இதில் எதை நம்புவது? ஈரானை அழித்து விட்டோம் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூறுகின்றது. ஆனால் அதற்கு புறம்பான செய்திகள் பல இணையதள ஊடகங்களில் அல்லது உற்பத்தி ஊடகங்களில் வந்து கொண்டே இருக்கிறது. இங்க பாருங்க, இதுவரைக்கும் அமெரிக்கா தரப்பில் எத்தனை விமானங்கள் விழுந்திருக்கின்றன. அது எண்ணெய் நிரப்பும் விமானம் கூட விழுந்திருக்கிறது. ஒவ்வொரு தடவை விழும்போதும் ஒன்று தீப்பிடித்ததால் விழுந்ததுன்னு சொன்னார்கள், ஒன்று தொழில்நுட்ப கோரால் விழுந்ததுன்னு சொன்னார்கள், ஒன்று ஏதோ ஒரு என்ஜின் செயல் எழுந்தால் விழுந்தது. ஆனால் ஒண்ணுமே ஈரானால் தாக்கப்பட்டு அழிக்கவில்லை. அமெரிக்காவுடைய மிகச்சிறந்த F-15, F-35 இது எல்லாமே. அதை விட மிகப்பெரிய எண்ணெய் நிரப்பும், அதாவது அவங்களோட ஸ்டெல்த் விமானத்துக்கு எண்ணெய் நிரப்பும் விமானமே கூட விழுந்து விட்டது. ஆனால் ஈரான் இதற்கு பெரிய கிளைம்களை வைத்துக் கொண்டிருக்கவில்லை. வந்திருக்கும் செய்தியில் உறுதிப்படுத்துவது லிங்கன் கப்பலில் அடி விழுந்திருக்கிறது. ஆனால் அதுவும் தீப்பிடித்திருக்கிறது என்ற அளவில் தான் சொல்லியிருக்கிறார்கள். அது அமெரிக்காவின் பங்கு எந்த அளவுக்கு உள்ளது? அது வரேன் அது வெளிப்படையா சொல்ல வரேன். இஸ்ரேல்ல நடக்கிற தாக்குதல்களுக்கு எங்களுக்கு காட்சிகள் வருவதில்லை வெளியே. இஸ்ரேல் ஒரு வாரத்துக்கு முதல் இஸ்ரேலுடைய காவல்துறையும் இராணுவம் போய் உள்ளூரில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை அடித்துடைத்த காட்சிகள் வந்தன. அதாவது இவை பதிவாகி வெளியிலே போகக்கூடாது என்ற அளவிலே. அதனால் அந்த செய்தி எங்களுக்கு தெரிவதில்லை. ஈரானில் நடக்கும் சம்பவங்களுக்கு காட்சிகள் வருகின்றன. ஈரான் தற்போது CNN கூட உள்ளே அனுமதித்திருக்கிறது. இன்னும் முடிக்கல. CNN ஏறக்குறைய 4 நிமிடம் ஈரானிய தொலைக்காட்சியின் காட்சிகள் இன்று காட்டப்பட்டிருக்கின்றன. ஆக
சொல்லுங்க. இல்லை, நீங்கள் கூறுகின்ற இந்த அவர்கள் காட்டவில்லை, மறைப்பு செய்து கொண்டு ம். செய்திகளுக்கு மறைத்து கொண்டு அல்லது ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தாமலுக்கே செய்திகளை, தவறான செய்திகளை வெளிப்படுத்துகின்றதாகவும் பொய்யான தகவல்களை, பொய் செய்தியை கூறுவதாக கூட அமெரிக்க ஊடகங்களில் கூட கூறப்படுகிறது என்று ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்களா? அமெரிக்க ஊடகங்கள் முழுவதும் சொல்வது மேம்போக்கானதாக இருக்கும். ஒரே நேரத்தில் வேணுமென்றால் உங்களுக்கு அனுப்பலாம். ஸ்மால் பெயின் அண்ட் பிக் கெயின் என்று ஒரு வார்த்தை 3 ம். நாளைக்கு முன்னாலே ஒரு ம். ஆள் செய்தியில் எழுதினார். நாங்கள் அமெரிக்கர்கள் சின்ன வலியை தாங்கிக் கொண்டு பெரிய கெயின் அடைய போறோம் என்று. ம். அமெரிக்காவில் உள்ள அனைத்து தொலைக்காட்சிகளிலும் இதே சொல்லை மாத்தி மாத்தி எல்லாரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அங்கே உள்ள ஊடகங்கள் எல்லாம் இந்த வாத்து கத்துமில்ல, அது மாதிரி ஒன்று கத்தினால் எல்லாமே குவாக்கணும் அதே தான் கத்துவார்கள். எதையும் சரிபார்ப்பது அல்ல. ம். பல ஊடகங்களையும் பல பல துறைகளையும் பல நாடுகளைச் சேர்ந்த செய்தி ஊடகங்களையும் பார்த்து தான் நாங்கள் எதையும் முடிவு செய்ய முடியும். ம். இன்றைக்கு செய்தி என்னென்றால், சவுதியிலும் ஓமானிலும் நடந்த எண்ணெய் கிணறுகள் மீதான தாக்குதலுக்கு ம். அமெரிக்க கப்பலில் போர்ப்படை கப்பலில் வந்த ட்ரோன்களும் ஏவுகணையுமே காரணம், அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன என்று ரஷ்யாவின் போர்ப்படை தளபதி அறிவித்திருக்கிறார். ம். ஒரு நாட்டைச் சேர்ந்த போர்ப்படை தளபதி ஒரு சாதாரண ஊடகத்தில் இருக்கும் ஒரு முன்னிலை பணியாளர் போல பொய்களை சொல்ல முடியாது. இது ம். சொன்னால் பெரிய பாரதிய விளைவு ஏற்படும். அப்ப அதே அதே தரப்பு இதே செய்தியை பல ஊடகங்களும் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றன. ம். சரியா? இன்றைக்கு ஒரு இந்த வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய பிரித்தானிய தளம் ஒன்றில் தாக்குதல் நடந்திருக்குது, ட்ரோன். ஆமா. அப்ப பிரித்தானியாவை உள்ளே இழுக்கும் சம்பவங்களுக்கு அது அடிகொள்ளலாம். இந்த ஃபால்ஸ் ஃபிளாக் என்று சொல்வார்களே. ஆமா. எனவே 2 தெளிவான நாடுகள் வெளிப்படையாக சொல்கின்றன. ஸ்பெயினும் இத்தாலியும் நாங்கள் இந்த போரில் பங்கு பெற மாட்டோம் என்று. இதைத்தானே ஐரோப்பாவை இதைத்தானே கனடாவும் கூறுகிறது. இவர்களுடன் நாங்கள் இந்த போரில் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லியும். அதை எப்படி கனடா பார்க்கிறீர்கள்? வந்து முதலிலேயே அமெரிக்காவோடு பொருளாதார ரீதியான ஒரு பிணக்கு நிலை ஏற்பட்டிருந்தது. ம்ஹ்ம். 2வது பல இடங்களில் ஒன்றுபட்டு போகும் மனோநிலையில் இந்த நேரத்தில் போரில் போய் சேர்வதன் வழியாக இவர்கள் என்னத்தை சாதித்து விட முடியும்? தெரியாமல் கொஞ்சம் மணி லாண்டரிங் செய்து பணத்தை பையில் போடலாம் என்று முந்தைய ட்ரூடோ அரசாங்கத்திலிருந்து இன்றைய மாக்காணி அரசாங்கம் வரை உக்ரைனுக்கு ஆதரவு செய்தன. ஒரு 20, ம். 22 பில்லியனை பாக்கெட்டில் போட்டார்கள். அதில் ஒரு 10 பில்லியன் பாக்கெட்டுக்கு வந்து அவர்களுடைய ம். பையில் வந்திருக்கும். ம். இந்த போரிலே அந்த விளையாட்டு நடக்கப் போறதில்லை. ம். அவர்களுக்கு வரமாட்டது எதுவுமே. இந்த போர் அபாயம் இந்த மத்திய கிழக்கு நாடுகளை கடந்து ம். மிகப்பெரிய ஒரு பிராந்திய போராக மாறக்கூடிய ஆற்றல் அல்லது வல்லமை இருக்கிறதா இந்த போரில்? முன்கூறல்கள், அதாவது முன்கூறல்கள்னா நம்பிக்கை சார்ந்த முன்கூறல்கள், எஸ்கட்டாலஜி சமயம் சார்ந்த. அது 5, 6 சமயங்கள் ஜோராட்டிசம் அல்ல இஸ்லாம், ஜூயிசம், கிறிஸ்டியானிட்டி எதை பொறுத்த வகையிலுமே அந்த ஆகமங்கள் அவற்றின் வழியாக சொல்லப்படுவது இந்த போர் பரவலாகும் என்பதுதான். ம். சரிதானே? இந்த போரின் வழியாக ஒரு புதிய உலக ஒழுங்கு, வேறு வகையான உலக ஒழுங்கு வரும் என்பது இருக்கிறது. இது வந்து என்ன ப்ரோபசிஸ். அ இது நீங்கள் ஆனால் நடைமுறையில நடைமுறையை தான் கேட்கிறேன். இப்ப எதிர்காலத்தில் நடைமுறையில மாறலாம். இன்னொன்னு சொல்ல, ம். நடைமுறையில இன்னைக்கு அமெரிக்கா லிங்கன் கப்பலிலிருந்து போர்ப்படையோட உள்ளே இறங்குகிறது வைப்போம். ம். உள்ளே இறங்கினால் கண்டிப்பாக இருதரப்பிலும் சாவு நடக்கும். அமெரிக்க வீரர்கள் அந்த இடத்திலே ஒரு ஏவுகணையை போடுவதன் வழியாக ஒரு நூற்றுக்கணக்கில் ஈரானால் கொல்ல முடியும். ம்ஹ்ம். ஈரான் மட்டுமில்ல, தரை வழியாக இறங்கும்போது ஏமன் இறங்க போறது. ம்ஹ்ம். அப்படி நிறைய விளைவுகள் இருக்கின்றன. அப்ப இந்த தாக்குதல்களுக்கு அவர் முகம் கொடுக்க வேணும். அதிலே உயிரிழப்புகள் வரும். உயிரிழப்புகள் வந்தால் சில நாட்களுக்கு குளிரூட்டப்பட்ட பெட்டியிலே வைத்திருக்கலாம். மற்றபடிக்கு கொண்டு போய் நாட்டில் உடலை கொடுக்க வேண்டும். நாட்டில் ம். உடலை கொடுக்கும்போது அங்கே இன்னொரு கேள்வி வருகிறது. ட்ரம்ப் சொல்லியிருந்த நான் படைக்கு ஆட்சேர்ப்பும் செய்வேன். அந்த அந்த எண்ணமும் எனக்கு இருக்கிறது. ம். இந்த மாதிரியான சூழல் வரும்போது சமூக வலைத்தளங்கள் ஊடாக இருக்கும் அமெரிக்க இளைஞர்கள் தற்கால அந்த அல்பா என்ன சொல்ற ஜென் அல்பா, ஜென் சி இந்த மாதிரியான இளைய தலைமுறை எந்த போருக்கும் தயாரா இல்லை. ம். போரில் போய் நான் எதற்கு இப்பொழுதே அவர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் தேர்தலில் வாக்கை கேட்கின்ற பொழுது, போருக்கு செல்ல மாட்டோம், போருக்கு எதிர்க்கிறோம் என்று சொல்லி வாக்கை கேட்டுவிட்டு, இப்பொழுது போருக்கு சென்று விட்டதா, இதற்கான எதிர்ப்பு குரல்கள் எழத் தொடங்கியுள்ளது. அதை எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் சொன்னால், இந்த எதிர்ப்புணர்வுகள் ஆங்காங்கே ஊழலும் கலவரமாக அமெரிக்காவில் நடந்து அது ஒரு சிவில் போராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அமெரிக்காவில் சனத்தொகை கூட உள்ளூரில் ஆயுதங்களும் தொலைத்தொடர்புகளும் நிறையவே. அப்ப இந்த செய்திகள் பரவும். இதிலேயும் ஃபால்ஸ் ஃபிளாக் நடக்கலாம்.
உதாரணத்துக்கு முந்தின ஒரு செய்தியிலே நாங்கள் சொன்னோம், கடந்த 2013-14 ஆண்டு இந்த அவர் இருக்கும்போது, முந்தைய அதிபர் இருக்கும்போது 70,000 கிட்டவான ஈரானியர்கள் உள்ளே போனார்ன்னு சொல்லுவோம். ம். அவர்களே கூட ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக்கை துவக்க வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக. கடைசியில் ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பு மக்களால் நடக்கும் என்ற நிலை மாறி அமெரிக்காவில் அது நடக்கும் வாய்ப்பு கூட வரலாம். ஆட்சி இருக்கலாம். கவிழ்ப்பு இல்லை, அது ம். வேறு கட்டமைப்பாக மாறலாம். ம். இப்பொழுது இந்த அமெரிக்காவின் போர் முயற்சி இஸ்ரேலுக்கு ஊடாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ம். இதே நேரம் ஈரானின் குண்டுகள் இஸ்ரேல் மீது போடும்பொழுது பல நாடுகளை கடந்து, பல தடைகளை கடந்து, பல இவற்றையெல்லாம் கடந்துதான் செல்ல வேண்டும். அப்படி இருந்தும் ஈரான் தாக்குகிறது என்றால் பார்க்கின்ற பொழுது ஈரானின் பலம் அதிகமாக இருக்கிறதா, இஸ்ரேலின் இராணுவ திறன் அதிகமாக இருக்கிறதா ஒரு கேள்வி எழுகிறது. ஒப்பீட்டளவில் மக்கள் தொகையிலும் நிலப்பரப்பிலும் ஆயுதத்திலும் ஈரான் தான் பலமானது. அந்த அணு ஆயுதம் என்ற ஒன்றை தவிர. அதை கூட நேற்று முந்தைய நாட்களின் செய்தி, நடந்த ஒரு ஏவுகணை தாக்குதல், அந்த இடத்தினுடைய பெயர் வருதில்லை, இராணுவம் ரீதியாக அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் 18 அணு ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கும் நிலையம் தாக்கப்பட்டு அங்கே பல மொசாட் ஏஜென்ட்டுகளும் அந்த IDF அதிகாரிகளும் இறந்திருக்கிறார்கள். ஆக அணு ஆயுதம் இருந்தாலுமே கையாள முடியாத நிலையில் இஸ்ரேல் இருக்கிறது. ஒப்பீட்டளவில் அமெரிக்கா இல்லாவிடில் இஸ்ரேலால் முடியாது. அது நடக்க போவதில்லை. இதில் நாங்கள் இன்னொன்றை கவனித்து கொள்ளும், இந்த போருக்குள் இவ்வளவு அழிவுக்கும் ஈராக் மன்னிக்கணும், இந்த போருக்குள்ளே இஸ்ரேல் லெபனானில், ஜோர்டானில், சிரியாவில் எல்லா நாடுகளும் தாக்குதல் நடத்துறது. நோக்கம் என்ன? அந்த அகண்ட பாரதம் மாதிரி அகண்ட இஸ்ரேலை கட்டுப்பாட்டுக்குள் அனைத்து இருக்க வேண்டும் என்கின்ற அவா. இதை மோடி நேற்று எங்கேயோ சொல்லியிருக்கிறார், நாங்கள் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்றோம். என்னடா, யுஎன்எல் நடந்த ரெசல்யூஷன்ல ஈரானை கண்டித்து இந்தியா ஆதரவு போட்டு அழைத்திருக்கிறது. நாங்கள் அதையெல்லாம் கணக்கு பார்க்கணும். அதற்கு ஒரு கேள்விக்கு வர இருக்கிறேன். அதை முடிக்கிறோம். அதை முடிச்சு விட்டு அதை குறிப்பிட்டு ஒரு கூட்டத்தில் அவர் பேசுகிறார், நாங்கள் இஸ்ரேலை தான் ஆதரிப்போம், அகண்ட இஸ்ரேல் அகண்ட பாரத். எப்பொழுது அகண்ட பாரதம் என்று எனக்கு அடுத்த கேள்விக்கு சென்று விடுவேன். வேண்டாம், இலங்கையும் அதில் ஒரு பங்காகி விடலாம். நான் சொல்ல வந்தேன். ஏனென்றால் ஈரான் கப்பல் அங்கே நிறுத்தப்பட்டதற்கும் அங்கு செல்ல விடுவதற்கு திட்டமிட்ட காரணமே அதுவாக இருக்கலாம் என்ற ஒரு இது இருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது நேரடியாக அமெரிக்கா போரில் இறங்கிவிட்டார். ஒரு செய்தியை சொல்றேன், இலங்கையில் நிப்பாட்டப்பட்ட ஆட்களுக்கு அமெரிக்கா ஆல்ரெடி குடைச்சலை கொடுக்க ஆரம்பித்து விட்டது இலங்கைக்கு. அந்த போர் வீரர்களை இப்போது இலங்கையில் தங்கியிருக்கும் ஈரானிய போர்களை ஈரானுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது, தங்களிடம் தான் ஒப்படைக்க வேண்டும், இல்லாவொழி விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று இலங்கைக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி கேட்க இருக்கிறேன். இந்த ஈரான் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலுடைய போரில் ஈரான் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைக்க வேண்டுமா, அல்லது இல்லை அமெரிக்கா இஸ்ரேல் வெற்றி பெற வேண்டும் என்ற நினைப்பு, ஈரான் வெற்றி பெற்றால் இலங்கையில் எப்படியான ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஈரான் வெற்றி பெற்று விட்டது என்றே போர் கணிப்பாளர்கள் முன்கூறுகிறார்கள். இந்த போரிலே ஈரான் முதலிலேயே வென்று விட்டது, அது நடந்து விட்டது, அதன் தொடர்ச்சி தான். ஈரான் வேலையை முழுதாக முடிக்கிறதுக்கு நிற்கிற துவங்கின வேலையை, இந்த மரத்திலே கிளை வெட்டுவார்கள், ஒரு கிளையில இருக்கக்கூடிய குலைகளை வெட்டி போட்டு விடுவதில்லை, எல்லாத்தையும் பட்டி எடுத்தா தான் மரம் ஒழுங்காக வளரும். இந்த வெற்றி உலக மக்களுக்கு சரியாக அல்லது உலக மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் ஈரான் தான் வெற்றி பெற வேண்டும். ஈரான் வென்று விட்டது போரில் என்றதான் நிலை. ஈரானுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நாடுகளை பாருங்க, நல்ல வேளையாக இந்தியா விலகி விட்டது, அதனால நம்ப முடியாது. சீனா, ரஷ்யா, இந்த நாடுகள் அணுகுமுறை பிற நாடுகளோட போர் வேண்டாம் என்ற அணுகுமுறையில் இருப்பவர்கள், தாங்கள் தேவைக்கு இல்லாமல் ஒரு எல்லை சண்டை கூட செய்வதில்லை. ஆமாம், இப்பொழுது ஒன்று சிக்கல் இந்திய இலங்கைக்குள் ஒன்று நடைபெறுகிறது, இந்தியா கூட வாயை மூடி பார்த்து கொண்டுதான் இருக்க போகிறது, வேறு ஒன்றுமே செய்ய போவதில்லை. அடுத்து இந்த போரிலே சைபர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறான தொழில்நுட்பத்தின் பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? யாருடைய? இப்பொழுது இரண்டு பக்கமும் பயன்படுத்தப்படுகிறது இல்லையா? ஆனால் ட்ரோனிலே மிக முன்னேறியவர்களாக ஈரான் இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே உலக அளவிலே நடக்கும் கணித திறன் போட்டியில், அறிவியல் திறன் போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களை பார்த்தால் அது சீன மக்கள் அல்லது சீன மாணவர்கள் அல்லது ஈரானிய மாணவர்களாக இருப்பார்கள் கணிதத்தில். அப்புறம் இப்படிதான் வரும். அப்ப நீங்கள் அவருடைய மற்ற திறமையை பார்க்கணும். இன்றைக்கு அந்த காணொலியை உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இன்றைக்கு அவர்கள் இந்த கையளவு இவ்வளவு அகலத்தில் ஒரு பறவை ட்ரோன் செய்கிறார். பறவை போல அது பறந்து. ஆக இந்த ட்ரோன் வந்தால்
எந்த எதிர்ப்பு கருவியாலும் கண்டுபிடிக்க முடியாது. ம்ஹ்ம். இயற்கையான ஒரு பறவை போல அது பறக்கிறது. ஆனால் ஒரு ட்ரோனை விட பல மடங்கு பலத்த பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த ம். மாதிரியான திறனுடையவர்கள். இதிலே இந்த திறமை கருதி நீங்கள் இப்படி இன்னொரு வகையில சொன்னால், இந்த லிங்கன் கப்பல் நிற்கிறது. இந்த லிங்கன் கப்பலை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன கப்பல்களும், பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களிலும் ஒரு பாதி அளவு அவர்கள் பயன்படுத்தின மாரி நிலை வந்துவிட்டது. இந்த மாதிரியான ஆயுதங்களில் என்ன தேவை என்றால், இந்த ரேர் மெட்டல் என்று சொல்வார்கள். அரிதான அவை தான் அதில சென்சார், அதின மேற்பூச்சு, அதிண்ட என்ன ம். சொல்றது, அந்த எதிர்ப்பு க எ எ க என்ன சொல்றது, அலைகள் டிடெக்ட் பண்ணாமல் எதிர்க்கிறது, இதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படும். ம்ஹ்ம். இந்த ரேர் மெட்டலை அமெரிக்காவுக்கு முழுவதுமாக ஏற்றுமதி செய்து கொண்டு வருவது சீனா. ம். சீனா எச்சரிக்கை விடுக்க துவங்கிவிட்டது. அது ம்ஹ்ம். சீனா அதை நிப்பாட்டினால், அமெரிக்காவிடம் 1 மாசத்துக்கு பிறகு ஆயுதங்கள் இருக்காது. ஆயுதம் இதே இது கனடாவும் பலவற்றை கொடுத்துக் கொண்டு தான் இருக்குது. அதில் கூட ஆயுத உற்பத்தியை மேற்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனா ரேர் மெட்டல்ன்றது கொஞ்சம் வித்தியாசமானது. அதில குறிப்பிட்ட 2 வகையான ரேர் மெட்டல் சீனாவில் மட்டும் தான் இருக்கிறது. ம்ஹ்ஹ்ம். கிட்டடியில் நீங்க கிட்டடியில கடந்த ஆண்டு பார்த்திருப்பீங்க. உக்ரைனில் போய் ஒரு ஒரு சுரங்கத்தை ரஷ்யா கைப்பற்றியது. அங்கே ரேர் மெட்டல் இருக்குன்னு சொல்லுவாங்களே. அது ம். நாங்க ஒரு அமர்வே இந்த ரேர் மெட்டல் என்றால் என்னன்னு சொல்லி கூட பேசலாம். அது அடுத்த முறை பேசுவோம். இப்பொழுது இந்த மோதலை தீர்ப்பதற்கு இந்த சர்வதேச சமூகம் முயற்சி எடுக்கின்றதா? இல்லை கண்டும் காணாதது போல் மௌனமித்த வண்ணம் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எந்த வகையில் இந்த சர்வதேச சமூகம் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்யலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? முதல்லே சர்வதேச சமூகம் என்றால் யுஎன் என்று தான் எல்லாரும் சொல்வார்கள். எல்லோரும். அங்கே 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 ஈரானை போரை நிறுத்தச் சொல்லி கண்டனமும், ஈரானிலே பள்ளி குழந்தைகளை கொன்றொழித்த மனிதாபிமாற்றம் என்ன உலகப் போருக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய படுகொலை, மனிதாபிமாற்ற கொலை, அதை கண்டிப்பதற்கு தடையும், இப்படிப்பட்ட உலக அமைப்பு எப்படி அமைதியை கொண்டு வரும்? ஈரானுடைய கோரிக்கை என்னவென்றால், ம்ஹ்ம். அவர்களை நிறுத்தச் சொல்லி நானே நிறுத்தச் சொல்ற வசனமும் இல்ல. ம். அவர்கள் இனிமேல் துவங்க முடியாதபடி இந்த பணியை செய்து முடித்துவிட்டு தான் நாங்க நிறுத்துவோம் என்கிறார்கள். இதிலே ம். ரஷ்ய அதிபர் சொல்லியிருப்பதை பார்க்கணும் அண்மையிலே. இந்த போர்களை உதாரணத்துக்கு உக்ரைன் போரை அது முதல் ஒரு ஒரு சில மாதங்களிலேயே முடிவுக்கு வரும் பேச்சுவார்த்தை வரும்போது அதை விழுந்தோடி வந்து தடுத்தது போரிஸ் என்ன பேர் பிரித்தானிய பிரதமராக அந்த நேரம் இருந்தவர் ஆமாம். ஜான்சன். அப்ப அது பிரித்தானியா ஐரோப்பாவில் சில நாடுகள் ஒரு அடிப்படை நோக்கற்று ரஷ்யாவுக்கு கடுமையான நிலையை உருவாக்கணும் பண்ணி போரை தொடர்கிறார்கள். ம். இதில் புட்டின் சொல்லியிருக்கிற ஒரு டெக்னிக்கல் வேர்டையும் பார்க்கணும். ட்ரம்ப் உண்மையிலேயே ஒரு அமைதியை உருவாக்கி புட்டினில் நல்ல பேரை வாங்கத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் ட்ரம்புக்கு எந்த நல்ல பேரும் கிடைத்து விடக்கூடாதுன்னு சொல்லி ஐரோப்பாவில் வேலை செய்கிறார்கள் என்றார்கள். இது ஒரு ம். நிலை. அந்த உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இதே நிலை இங்கே ட்ரம்பே போர் பங்கு பெற்றுகிறவராக இருக்கிறார். ம். அதோடு இஸ்ரேலும் இருக்கிறது. திரும்ப ஐரோப்பிய நாடுகள் செய்யக்கூடியவற்றை யோசித்து பாருங்கள். ஆக இப்பொழுது அமெரிக்கா இந்த போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட பல இடங்கள் தாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா நலிவடைந்த நிலையில் இருப்பதை வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலையில் இருப்பதை பார்க்கின்றோம். அதே நேரம் இஸ்ரேல் இப்பொழுது பெரும் அடி வாங்கி இருப்பதையும் நாங்கள் அறிகின்றோம். பேரடியை வாங்கி இருப்பதையும் அறிகின்றோம். இந்த நிலையில் முடிவாக அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன நிலை ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இன்னும் ஒரு சிறிய கேள்வியை புகுத்தி கொண்டு இந்தியாவிற்கு அந்த ஹார்முஸ் ஜலசந்தி ஊடாக கப்பலை செல்வதற்கு அனுமதித்தோம் என்று சொல்லி இந்தியாவில் கப்பல் வந்து இறங்கியது என்று நேற்று ஒரு செய்தி கிடைத்தது. ஆனால் இன்று நாங்கள் அந்த அனுமதி வழங்கவில்லை என்கின்ற ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. நீங்கள் அதை மாறி மாறி இலங்கை ஊடகங்களில் இந்திய ராஜதந்திரம் வென்றுவிட்டது, அவர்கள் பேசி கப்பலை வரை வைத்து விட்டார்கள், ஈரான் ஒத்துக்கொண்டு விட்டது, அப்படி பல வந்துவிட்டது. ஆனால் ஈரான் அளவிலே ஒரு மனிதாபிமானம் என்ற வகையிலே 3 கப்பல்களை மட்டும் அனுமதித்திருக்கிறார்கள். 2 எண்ணெய் தாந்தியம், ஒரு குரூடாயம். இதுக்கான ஈரான் தரப்பிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. மற்றபடி முழுமையான போக்குவரத்துக்கு, எண்ணெய் போக்குவரத்துக்கு இந்தியாவுக்கு எந்த திறந்த அனுமதியும் அங்கே வழங்கப்படவில்லை. இந்த போர்ல இன்னொரு ஊக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஊக செய்தியை கதைக்கலாம். என்னன்னு சொன்னால் அது இஸ்ரேலிய பிரதமர் நத்தன்யாகு அவருடைய காணொலியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கையிலே 6 விரல்கள் தோன்றுகின்றன. ஒரு கையில கட்ட விரல் 2 இருக்கிறது. அவரும் இறந்து விட்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அந்த இறந்தவரை வைத்துக்கொண்டு நாடகம் ஆடுகிறார்கள். அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் வழியாக அவர் பேசுவது போல எடுத்து தொடர்ந்து போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே இறந்திருக்க வேண்டும் என்ற வகையிலே சொல்கிறார்கள். இதே நேரம் ஒரு
இந்த ம். ஹேக்கர்ன்னு சொல்லுவாங்களே, ம். அவர்கள் ஒரு வாரத்துக்கு முதவே அந்த முதல் நெத்தன்யாவின் ச சகோதரர் இறந்த நாளன்றே சொல்லிவிட்டார்கள், நெத்தன்யாகு இருக்கும் இடம் ஏறக்குறைய ஸ்வீடன் என்று காட்டுகிறது என்று. ம். ம். இப்ப ம். காயப்பட்டு இவர் அங்கே மருத்துவத்துக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம். இன்னும் இருக்கலாம். இந்த இடத்தில் இல்லை. இன்றுமே தொடர்ந்து இன்று என்ன நடந்திருக்கிறது? ம். இஸ்ரேலிலே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய மத குருவின் வீட்டின் மீது கொண்டு விழுந்திருக்கிறது. சற்று முன். ஆமாம், ஆமாம், ஆமாம். நிறைவாக விட்டது. இன்றைய சூழலில் அடுத்த கட்டம் எதுவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த போர்? அ அமெரிக்கா தரையிறங்கினால் அது அழிவு. அழிவுன்னா அவர்கள் தரப்பிலே நிறைய படைவீரர்களை அ இழக்க இழக்க வேண்டிய சூழல் இழக்க ஏற்படும். வேண்டியிருக்கும். அது எந்த வகையிலும். 2வது இதை ஈரான் சொல்லும் ஈரானுடைய படைத்தளபதிகளும் இராணுவம் சார்ந்தவர்களும் சொல்லும் பேச்சுக்கள் வாய்வீச்சு அல்ல. அவர் சொல்ல நாங்கள் இறங்க வேண்டி வரும். ஓகே அவர்கள் வரட்டும் பார்ப்போம். அதைத்தான் ம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு உறுதியோடு செயல் திட்டங்களோடு இருக்கிறார்கள். இது ஈரான் மட்டுமில்லை. நாங்கள் இன்னும் ஏமனையோ ஹூதீஸையோ கணக்கிலே கொள்ளவில்லை. அங்கு அவர்கள் ம். ஏற்கனவே பேசப்பட்ட குர்தீஸ் மக்கள் துருக்கி பக்கத்திலே இருந்து ஈரானுக்குள் நுழைவார்கள் என்ற கருத்துமே அடிபட்டு போய்விட்டது. ஏனென்றால் ஈரானிய அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் குர்தீஸ் மக்களின் தலைவரை கூப்பிட்டு அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களை இந்த முயற்சியில் இறங்க விடாமல் செய்திருக்கிறார்கள். அவர்களும் ஏமாறுவதற்கு தயாரே இல்லை. ஏனென்றால் சிரியாவிலே எண்ணெய் திருடுவதற்காக இவ்வளவு நாளும் அசாத் இருக்கும் வரைக்கும் குர்தீஸ் மக்களை வைத்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவர்கள் ம். அசாத் வெளியேறின உடனே குர்தீஸ்களை கையை விட்டு விட்டார்கள். ம். அது பார்த்திருக்கிறார்கள் கண்ணுக்கு முன்னால். ஆக இது இவர்களுக்கு எந்த உதவியும் இல்லாமல் இராணுவ தரைவழி இறக்கம் நடக்க முயற்சிக்கிறது. அதன் வழியாக கண்மூடித்தனமாக செயல்படலாம் என்று பார்க்கிறார்கள். அல்லது கண்மூடித்தனமாக இல்லை, கண்ணில் மண்ணை தூவும் வகையில் செயல்படலாம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் 4 மணி நேரம் முதல் நடந்த பிரஸ் மீட்டிலே ட்ரம்ப் சொல்லியிருப்பதை பார்க்க வேண்டும். இந்த ம். போரின் திட்டத்தையும் இந்த போரின் வழிநடத்தலையும் அவரை சுற்றி இருக்க பீட்டர் ஹெக்ஸேத் அவருடைய அதிகாரிகள் 3 பேர் இருக்கிறார்கள். இந்த 3 பேரும் பிழையான வழி நடத்தலை சொல்லி இந்த போரை தூண்டி விட்டார்கள் என்றார். ஆக எங்கேயோ வேறு தான் தூண்டியது, நாங்கள் போகவில்லை. நான் இல்லை. நாங்கள் இல்லை. ஆகவே இந்த போர் முடிவுக்கு வருவதாக இருந்தால் ஈரானின் வெற்றியுடன் தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எந்த அளவில் முடிவடையும் என்று நீங்கள் கூறிக்கொண்டு நாங்களும் நிறைவு செய்யலாம். இப்ப பொது ஊடகங்களை நாட்டுக்குள்ளே விடுவார்களா இருந்தால் அனைவரும் அனைத்தையும் காட்டப் போகிறார்கள். ம். அப்போது தெரியும் யாருக்கு எந்த வகையிலே அழிவுன்றது. ம். ஈரான் வெற்றிகரமாக இராணுவ தளங்களை தாக்கி அழித்திருக்கிறது. ம். இஸ்ரேலிலேயும் இராணுவ நிலைகள் பலவற்றை தாக்கி அழித்திருக்கிறது. இதுவரைக்கு ஏறக்குறைய 6க்கு மேற்பட்ட விமானங்களை வீழ்த்தியிருக்கிறது. அதாவது உயர் தொழில்நுட்ப விமானங்களை. இவர்களுடைய எதிர்ப்பு ஏவுகணைகளை மீறி எந்த பகுதிக்கும் ஏவுகணையை செலுத்தி ஈரான் தாக்கி இருக்கிறது. இங்கே இங்கே இதில் வெளிப்படையாக ஈரான் அதே போல ஒரு கேள்வி அண்மையில் கேட்டிருந்தார்கள் பிரசமியில் உங்களுடைய ரஷ்ய பிரதமரிடம் கேட்டிருந்தாங்க, புட்டினிடம் கேட்டிருந்தார்கள், ம். உங்களுடைய ஈரான் என்ன கேட்டதுண்டு. ம். ஒரே ஒரு பதில் தான் சொன்னார், அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாம் இருக்கிறது. ஆமாம், ஆமாம். அவர்கள் பின்னணியில் யாரோ இருக்கிறார்கள். இதே போன்று இப்பொழுது சீனா கூட ஒரு உதவி செய்திருக்கிறதாக அறிகிறோம். இந்த இறந்து போன 168 பள்ளி மாணவர்களுக்கு உதவும் வகையில் குடும்பத்துக்கு நிதியுதவி 2 அளித்திருக்கிறது. மில்லியன் குடும்பங்களுக்கு டாலர்கள் அளவுக்கு மனிதாயமான உதவி வழங்கியிருக்கிறார்கள். அதே கொடுத்திருக்கிறார். போன்று அதிபர் எங்கள் அயல் கிம் அதிபர் ஜாங் உன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். யார் அயல் அதிபர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இன்னும் மின் திறனை 1 மணி நேரத்துக்குள் தகர்க்க முடியும் என. யாரு அமெரிக்க அதிபர் அவ்வாறு தாக்கினால் வளைகுடா நாடுகள் அரை மணி நேரத்தில் இருளில் மூழ்கும் என எச்சரிக்கை விடுத்திருப்பதாக. இது தமிழ் ஊடகத்துல வந்ததா? இதை உண்மையில ஆமாம், இது தமிழ் ஊடகங்கள் பற்றியும். ஈரானிய ராணுவ அமைச்சர் சொன்னது. ஆமாம். அதனோட கதையை மாற்றி அமெரிக்கா தான் எப்பவும் பலம் வாய்ந்ததுங்களுடைய ஆக்களுக்கு அதை சொல்றாங்க. நான் இந்த இடத்த சொல்லி முடிக்கிறேன். அவர்களுடைய ராணுவ அமைச்சர் சொன்னது, எங்களால் அரை மணி நேரத்துக்குள் இந்த இடங்களை தாக்கி அளிக்க முடியும். பவர் கிரிட், அது குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு இடத்தை. அதை தவிர அந்த பகுதியிலே வளைகுடா நாடுகளிலே தண்ணி கடல் தண்ணியை மாற்றுவது வழியாக தான் 80 விழுக்காடு கிடைக்கிறது. இந்த இடங்களை நாங்கள் தாக்கினால் அதற்கு பிறகு மின்சாரம் இல்லை என்றால் அமெரிக்க இராணுவ தளங்களில் இருக்கும் ஏறக்குறைய 4000 போர் வீரர்கள் பலியாக வேண்டும். அது சொன்னார்கள், இருட்டிலும் எங்களால் எங்கே என்று குறி பார்த்து சுட முடியும். எங்களுக்கு அமெரிக்க இராணுவ தளங்களும் வீரர்களும் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியும். இதை சொன்னது ஈரான். எங்களுடைய தமிழ் ஊடகங்கள் எப்பவுமே அவர்களுக்கு ஒரு தாழ்வு சிக்கல். அந்த பக்கத்தில் நின்று தான் கதைப்பார்கள்.
ஆமாம், இது நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம், பேச வேண்டும், தொடர்ந்தும் இதை பற்றி பேசுவோம். இதே நேரம் ஒரு நிறைவான கேள்வியுடன் நாங்கள் நிறைவு செய்வோம். ம், இன்றைய அமைப்புகள், உலக அமைப்புகள் எதுவும் உதவப் போவதும் இல்லை, போர் குண்டுகளினால் தான் நிறைவடையும் என்கின்ற ஒரு முடிவு தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த முடிவுகள், இந்த தென்கிழக்காசிய நாடுகள் ஒரு காலத்தில் உயர்ந்திருந்து தாழ்ந்து போனது. ம், பிறகு மேற்குலக நாடுகள் உயர்நிலையில் இருந்தது. அதன் பின்பு ஆயுதங்களின் உற்பத்தி செய்கின்ற நாடுகள் தான் முன்னணியில் இருக்கிறது. ம். இனி வரும் காலங்களில் எண்ணெய் உற்பத்தி நாடுகள் தான் முன்னணியில் இருக்கும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இல்ல அதை? எண்ணெய் உற்பத்தி நாடுகள் தான் இந்த காலங்களில் முன்னணியில் இருந்தோன்னு வந்தது. அந்த நிலையும் மாறும். அந்த ம். நிலை மாறும். தண்ணீர் உற்பத்தி நாடுகள் தான் முன்னணியில் நிற்கும் நிலைக்கு வரும். ம். அதே அதே நேரத்திலே இப்ப இவ்வளவு படிப்பினைகளுக்கு பிறகும் திருந்தாத நாடுகளில் எண்ணெய் இருந்தன, தண்ணி இருந்தன. இலங்கை ம். போன்ற நாடுகளில் இனமுறுகல்கள் இருந்தன. ம். அதன் உச்சமாக போர் வந்தது. போர் தீர்ந்து விட்டது. அதற்கு பிறகு எத்தனை அரசு வந்து விட்டது. இன்னும் இனமுறுகல்களுக்கு பெரும்பாலான ஆட்கள் தூபம் போட்டுக்கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆமாம். உலகத்தில் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் இதை விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருவோம்னு நினைக்கவே இல்லையே. அப்ப இதே நிலையை தான் நீங்க மற்ற இடங்களுக்கும் போடணும். இந்த மனோநிலையில் இருக்கும் அரசுகள் எதுவுமே ம். வ- ஆமாம், நன்றி. இதுவரை நேரமும் பல விடயங்கள் பேசியிருக்கிறோம். நீங்கள் நிறைவாக கூற வேண்டிய ஒரு விடயம் இருப்பின் என்னிடம் நான் கேட்காமல் இருக்கலாம். நீங்கள் கூற வேண்டியது மறக்காமல் கூறிவிட்டு செல்வோம். விடைபெற்றுக் கொள்ளலாம். இஸ்ரேலுடைய நோக்கம் அந்த அல் அஸ்கா என்ற புனித தலமான இஸ்லாமிய புனித தலமான மூன்றாவது பெரிய கோயிலை ஜெருசலேமில் உடைப்பது. அதற்கு ம். ஏற்கனவே வந்து கட்டடங்களை உடைக்கும் குண்டுகளை வைத்து விட்டார்கள். ஃபால்ஸ் பிளாகாக ஒரு ட்ரோன் மாதிரியான ஒன்றை அனுப்பி மொத்தமாக தகர்க்க நினைக்கிறார்கள் என்பது ஊகம் அல்லது கருத்து. அதே ம். போல அந்த இடத்தில் டெம்பிள் ஆஃப் சலமோன் அவர்களுடைய முன்னாள் அந்த கோயிலை ம். அவர்களுடைய மூன்றாவது என்ன சொல்றது மறுவரவுக்கான கோயிலை கட்டுவதும் இஸ்ரேலுடைய நினைப்பாக இருக்கிறது. ஆஹா. போர் பார்த்தால் அது வரைக்கும் தொடரும் போல இருக்கிறது. அல்லது அதற்கு முதல்வே வேறு வகையில் முடியலாம். பார்ப்போம். நிச்சயமாக போர் எப்படி முடிந்தாலும் மக்கள் நலமாக இருக்க வேண்டும். ஆஹ், அந்த உலகம் அமைதியை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.